ஆமென். லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் கிரைஸ்ட் மிஷன் சபையை கர்த்தர் கொடுத்து ஆமென் இந்த தேசத்திற்கு வெளிச்சமாய் கர்த்தர் இந்த சபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 9 வருடங்களை நிறைவு பெற கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். சோ கர்த்தர் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய கரத்தினால அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையினால சொன்னதை கர்த்தர் கரத்தினால் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். சொல்றேன், நான் இந்த சபைக்கு வந்து சபை தொடங்கினிலேருந்து இந்த 8-9 வருஷமா இந்த சபையில் இருக்கிறோம். கர்த்தர் எங்களை பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைய செஞ்சுருக்காரு. எப்படின்னா எண்ண முடியாத அதிசயங்கள், ஆராய முடியாத பெரிய காரியம் செஞ்சுருக்காம இந்த சபைக்கு வந்து என் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைய காரியம் செஞ்சுருக்கிறாரு. வீடு வாங்க உதவி செஞ்சுருக்கிறாரு, ஃப்ளாட் வாங்க உதவி செஞ்சுருக்கிறாரு, லாரி வாங்க உதவி செஞ்சுருக்கிறாரு, காரு வாங்க உதவி செஞ்சுருக்கிறாரு. எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் எங்கள் பொண்ணு பெரிய டீச்சராக இருக்காங்க, பெரிய பொண்ணு டீச்சராக இருக்காங்க, ஐடி கம்பெனியில் 2வது பொண்ணு வேலையில் இருக்காங்க. எங்கள் பையன் வந்து லாரியும் கார் பிஸ்னஸ் சொந்தமாகவே செய்கிறான். இதெல்லாம் வந்து இந்த சபைக்கு வந்தது நிமித்தமாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எங்களை நிறைய இன்னும் எங்களோட லைஃப்பில் ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை விவரிக்கவே முடியாது. ஆண்டவர் அப்படியான அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு. உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. கொடுத்து இந்த சபையில் குறிப்பாக எங்களை வைத்திருக்கு தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அனுதினமும் நம்மளை போஷிக்கிற தேவன், குறிப்பாக இந்த இடத்தில் வைத்து எங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 10 ஆண்டுகளாக குடும்பமாய் இந்த தேசத்தில் இருக்கிறோம். பிஸ்னஸ் காரியங்களிலும் எல்லா தேவைகளும் சந்தித்து எந்த குறைவும் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு அஃப்கோர்ஸ் மனிதனாக பிறந்தோன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு சோதனைகள் வரும். அதை சாதனைகளாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த நாளிலும் நல்ல வீடு தந்து, வண்டி தந்து, பிஸ்னஸ் தந்து, சொன்னது போல் எல்லா காரியங்களிலும் நிறைவாய் வைத்திருக்கிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தர் நம்மை உயர்த்திருக்கிறது அவருடைய பெரிய கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நமக்கு குடும்பங்கள், பிள்ளைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்திருப்பது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேல் காக்கும் யெகோவாயிரே. எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே. கடந்த 9 ஆண்டுகளாக லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் கிரைஸ்ட் மிஷன் இந்த சபைக்கு எங்களை குடும்பமாக கர்த்தர் இந்த சரீரமாகிய சபையிலே எங்களை அவயமாக இணைத்து இம்மட்டுமாய் கர்த்தர் அவருடைய கிருபையினால் எங்களை குடும்பமாய் வழிநடத்தி அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சபையாக எங்களுடைய இந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தது நிமித்தமாக கர்த்தர் இந்த நாளிலே இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தொடர்ந்து ஒரு தேசத்திலே மட்டும் இந்த சபையிலே நாங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக நன்றி. அது மாத்திரமில்லாமல் கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய போதகர் அம்மாவையும் கொடுத்துருக்காங்க. தினமும் ஜெபத்திலும் சரி, வேதம் வாசிப்பதிலும் சரி நாங்கள் குடும்பமாக வழி நடத்தப்பட அவர்கள் மிகவும் உற்சாகம் கொடுத்து எங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்து எங்களை குடும்பமாக அவர்கள் நடத்தி கொண்டு வராங்க. அவர்களுக்காக நான் இந்த நேரத்தில் குறிப்பாக நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். அது மாத்திரமில்லாமல் அன்பான சபையாரை கொடுத்துருக்காங்க, மூப்பர் குடும்பத்தை கொடுத்துருக்காங்க. மிகவும் அன்பாய் நேசிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த சபையின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு இந்த தேசத்திலே சொந்தமாக கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அப்பாவிகள் எப்போதும் சந்தோஷமே,
ஆடலும் பாடலும் இங்கு நல்லா கலந்தடி அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு. தாயின் கருவறையில நாம உருவாவதற்கு முன்பாகவே கடவுள் நம்மை அறிந்திருக்கிறாராம். அல்லேலூயா. அப்போ சில வேளையில இயற்கையை சார்ந்து இருக்கிற நாம இயற்கையை நம்மளால மேற்கொள்ள முடியாது. இயற்கையான காரியங்களை நம்ம தாண்டி எதுவும் செய்ய முடியாது. அப்போ நமக்கு ஏதோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணோம். இப்ப யார் ஹெல்ப் பண்ணோம்னா, மழையை உண்டு பண்ணினவர், வானத்தை உண்டு பண்ணினவர், சூரியனையும் சந்திரனையும் உண்டு பண்ணினவர் கர்த்தரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. அங்க வேத வசனம் சொல்லு, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அப்போ இந்த உலகத்துல இருள் என்னும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். அப்ப இருள் இருக்கும், காரிருள் இருக்கும். பிகாஸ் இருள் தான் பெர்மனன்ட். இருள் என்னும் பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த வாழ்க்கையில என்றென்றும் இருக்கும். பிரச்சனை இல்லாத, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இருக்கவே முடியாது. இருள் எப்படி நிரந்தரமோ அது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கதான் செய்யும். ஆமென். ஆனா அங்க வேத வசனம் சொல்ற, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், க்ளோஸ் அப்படின்ற சூழ்நிலைகள் வரும். ஆனால் வேத வசனம், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலை கடவுளுடைய கிரேஸ், கிருபை உங்க மேல வரும்போது நீங்கள் அந்த இருளில் இருந்து விடுபட முடியும். இங்க இருக்கிற இந்த ரூம்ல இருக்கிற இருட்டை நீக்கிறதுக்கு என்ன போட்டிருக்காங்க? லைட் போட்டிருக்காங்க. இந்த லைட் என்ற வெளிச்சம் வந்த பிற்பாடு இங்க இருள் மாறி போச்சு. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில சில வேளையில இருளாய் காணப்படுகின்ற பலவீனங்கள். சில குடும்பங்கள்ல சமாதானம் இருக்காது, சந்தோஷமான உறவு இருக்காது, எப்பவுமே பிரச்சனை, சண்டை, போராட்டம். அப்ப இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு கடவுள் என்ற வெளிச்சம் வேணும். அல்லேலூயா. அவங்க கடவுளை நம்பி இருக்கும்போது கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். சில வேளை பிசினஸ் எவ்வளவு போராடினாலும் பிசினஸ்ல ப்ராஃபிட்டே வரல. அப்ப அங்க யார் வேணும்? யாருடைய உதவி வேணும்? கடவுளுடைய உதவி வேணும். அப்ப கடவுள் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறான்னு இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அப்போ ஜீசஸ் இஸ் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட். இயேசு கிறிஸ்து நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். இந்த உலகத்துல இருள் இருக்கும், காரிருள் இருக்கும். ஆனா அந்த இருள் என்ற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகளை மாற்றும்படியாய் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் என்ன பிரச்சனை வந்திருக்கீங்க, என்ன போராட்டம், ஐ டோன்ட் நோ. நான் ஏற்கனவே சொன்னது, எவ்ரிபடி ஹேவ் த ப்ராப்ளம். ஆனா ஜீசஸ் இஸ் த சொல்யூஷன். அல்லேலூயா. கடவுள் நமக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பார், நமக்கு ஒரு தீர்வை கொடுப்பாரு. ஆனால் நமக்கு கடவுளை சார்ந்து இருக்கணும். நம்ம சில வேளை நம்முடைய படிப்பை சார்ந்து இருக்கிறோம், நம்முடைய பலனை சார்ந்திருக்கோம். அதெல்லாம் தேவைதான். அதை காட்டிலும் அதையெல்லாம் கொடுத்த கடவுளுடைய கிருபை நமக்கு வேணும், அவருடைய blessing வேணும். அந்த blessing தான் நம்ம உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. உங்க நாமமே பட்டயம், உங்க நாமமே கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். சந்தோஷமா, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி. உங்க நாமத்தை விடுதலை, உங்க நாம Wow, 22. Okay, நம்பர் 22.
காலையிலேயே இந்த மாதிரி தலைக்கெல்லாம் வந்து இப்படி வரக்கூடாதுல்ல, அப்படி தண்ணி போட்டுட்டு வரலாமா? இன்னைக்கு ஒரு நாள் இல்லை அப்படிலாம் வரக்கூடாது, கடைக்கெல்லாம் வியாபார கடைக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள். ஆமாம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இருளான காரியங்கள் இல்லை, அவங்க கணவர் குடிக்கிறாரு, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரத்தில் வரும்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். தொடர்ந்து நீங்கள் அவரை நம்பிக்கையாக இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்க, அவர் நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம இவங்களுக்காக ஜெபிச்சிடலாமா? அடுத்த 6 மாதங்களுக்கு பிறகு என்னங்க ஏன்னாச்சு? என்ன காலையில் வெளில போனீங்க? இல்லைம்மா, நான் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் குடும்பத்தை தாங்குனீங்க. ஆனால் வந்து நான் குடிபோதையில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இன்னமேலுக்கு அந்த கஷ்டமெல்லாம் நான் கொடுக்க மாட்டேமா, நல்லபடியாக வேலைக்கு போகிறேன், என்னை மன்னித்துக்கம்மா. அப்படியாங்க? ஏங்க அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொன்னதை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் தள்ளாடிக்கிட்டு வர மனுஷன் இன்னைக்கு கம்முன்னு இருந்துட்டு போகிறாரு, என்னாச்சு? என்ன சந்ததி? அதான்ப்பா, அப்பா வந்து காலையிலேயே இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். என்னன்னு தெரியல, ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப குடிச்சிட்டு வரவர், எப்போதும் அடிக்கிறவர், இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்குறாரு, நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு. சர்ச்சுக்கு போகணும்ல, ஆமாம், மகிமை தான் இப்போ வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியாம்மா? ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆமாம்மா, சரிம்மா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும், எதிர்காற்று வீசினாலும், நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. ஒடுக்கப்படுவோர்க்கு நீதி செய்யும் தேவன் நம் தேவன். அவர் ஒடுக்கப்படுவோர்க்கு நீதி செய்யும் தேவன் நம் தேவன். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. இப்படியாச்சும் பைபிளை படிச்சிடணும், 2 பாட்டை பாடணும், ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். தூக்கத்தில் அப்படியே மறந்துடுறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணேன், வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணி பைபிளை படித்து 2 பாட்டை பாடிட்டு போவோம், அப்போ ஒரு சமாதானமாக இருக்கும்னு நினச்சி நான் போனேன். நான் உட்காந்து பைபிளை படிக்க போகிறேன். ஆஹா, ஒரு வசனம் அமைச்சிருக்காரு ஒரு பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் போட்டுருவோம். படிக்க டைம் இல்லை, பார்த்துட்டேன். ஆஹா, ஒரு சாட்சி வேற வந்திருக்கு. என்ன போட போறீங்க? ஆமேன் போட்டுருவோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஒரு சிஸ்டர் ஒரு பாட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த ஐகான் என்ன ஐகான்? தம்ஸ் அப். அது போடுங்க. தம்ஸ் அப் போட்டுருவோம் வாட்ஸ்அப்ல. அதை போட்டாச்சு. அடுத்து ஒரு தம்பி ஜோக் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ அது எமோஜி. இதுக்கு 4 ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் கும்பிடு போட்டுருவோம். அவருக்கு நம்மளை சிரிக்க வைக்கிறார், ஒரு கும்பிட போட்டுருவோம். ஓகேயா? போடுங்க, நிறைய கும்பிடா போடுங்க. பைபிள் என்ன யார் ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஐயோ, தூசி வர வருது உங்க மேல. என்ன ஆச்சு உங்களுக்கு? பைபிள் என்ன தொட்டாதானே உங்களுக்கு தூசி இருக்காது. இப்போதான் வாட்ஸ்அப்ல வசனம் வருது, பாட்டு வருது, பிரசங்கம் வருது, எல்லாமே வருது. எங்க தொடருது? இவ்வளவு தூசி இருக்கு. நீங்க என்ன எடுத்து படிச்சாதானே, படிக்கிறதும் இல்லை. முதலாவதாக நீங்க என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ராஜ்யத்தை தேடுறேன்னா அவருடைய காலையில் எழும்பின உடனே முதலாவது வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னன்னு தேவன் உங்களுக்கு உணர்த்துவார். அதன் காரியமாக ஒவ்வொரு நாளில் காரியம். இன்னைக்கு தான் உணர்த்தப்பட்டேன் நான். ஃபோனில் வந்து பைபிள் இருக்குது, வாட்ஸ்அப்பும் இருக்குது, யூடியூப்பும் இருக்குது, டிக்டாக்கும் இருக்குது, ட்விட்டரும் இருக்குது, டெலகிராமும் இருக்குது. ஆனால் பைபிளில் வெறும் ஆண்டவர் வார்த்தை மட்டும்தான் இருக்குது. ஹல்லேலூயா. என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன்.
The first prize go to number 21. 21. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்த உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்த உம்மை துதிப்பேன். Hallelujah. Hallelujah. அப்பா சர்வவல்லமையுள்ள தேவனே துதிக்கிறப்பா. அப்பா இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து அப்பா முடிவு வரைக்கும் ஆவியனோட ஆளுகை எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஸோ எங்களுடைய அழைப்பை கேட்டு நேரம் நீங்கள் பொறுமையாய் காத்திருந்து பாடல், ஆராதனை, செய்தி, வார்த்தை, டிராமா எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் பொறுமையாய் காத்திருந்தீங்க. அதனால உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த எல்லா கெஸ்ட் இங்க வந்திருக்க எல்லாம் யாரெல்லாம் கெஸ்டா வந்திருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபேமிலியில் இருக்கிற ஒரு 2 பேர் 4 பேரை வந்து வச்சுக்கிட்டு அந்த 4 பேரை நம்ம ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஆனாலும் இந்த தேசத்தில் 9 வருஷங்களில் ஒவ்வொரு வருஷத்துலையும் ஆண்டவர் ஒரு வளர்ச்சியை கொடுத்து அநேக காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதுதான் நான் சொன்னேன், யோசேப்பை அவங்க அடிமையாக தான் அனுப்பிச்சாங்க, ஆனால் கர்த்தர் அந்த தேசத்தில் உயர்த்தினார். இந்த தேசத்தில் நாங்கள் அடிமை போல வந்து ஒன்றுமில்லாம இருந்தோம், ஆனால் கர்த்தர் உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயம் கர்த்தரை நம்பினங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தினார், இன்னும் அநேக வருடங்களை கர்த்தர் கொடுக்க போறார். அநேக கிளை சபைகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். அநேக ஜனங்கள் இந்த சர்ச்சுடைய நேம் லைட் ஆஃப் சிட்டி, ஆமென், தேசங்களுக்கு வெளிச்சமாய் கர்த்தர் இந்த சபையை வைத்திருக்கிறார். அநேக இருள் இருக்கிற ஜனங்கள், சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, குடிப்பழக்கத்தை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்ற வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் இந்த சபையை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம சபையில் இருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸ், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பங்கள் இந்த சபையை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ 4 பக்கம் 4 தூண்கள் இருந்தா ஒரு தூணு கையை எடுத்தா கூட the building will be collapsed. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சபையில் ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் உறுதுணையா நிற்கிறாங்க, ஆனால் கூட நின்று எல்லாவற்றையும் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அவளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை குடும்பத்தின் சார்பாக, சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The God has a plan. அந்த பிளான்ல நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஓகே, காற்றை பார்க்க கூடாது, மழையை பார்க்க கூடாது, வெள்ளத்தை பார்க்க கூடாது. We have to see only the God in front of us. கடவுள் நமக்கு முன்பாக இருக்க, அவரை பார்த்து நம்ம போகும்போது கர்த்தர் நடத்துவார். என்ன நோக்கத்தை வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதனால மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 9 வருஷம் கூட இருந்து தாங்கினீங்க, அதற்காய் நன்றி. ஆமென். இந்த சபை மேல உங்களுடைய கரம் இந்த நாள் வரைக்கும் இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை, தயவு இன்னும் வருகிற நாட்கள்ல எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்க வந்தது ஒரு நன்மையை பார்க்க அங்க வந்தார்கள். நான் விசுவாசிக்கிறேன், இவர்கள் எல்லாரும் சந்தோஷமா இங்கிருந்து திரும்பி போகிறார்கள் என்று. அந்த சந்தோஷம், சமாதானம் என்றென்றும் இவர்களோடு கூட இருக்க முடியாது. மனமார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த தரிசனம் நாங்கள் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை செய்தாங்க. இந்த வருஷத்தினுடைய ஆண்டு விழாவை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. அடுத்த வருஷத்தை இன்னும் ஆண்டவரே அப்பா அநேக கூட்டத்தோடு கூட ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த காலம் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இருந்து வந்திருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே பாதுகாப்பாக வீடு திரும்பி போக கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய கரம் தொடர்ந்து என்றென்றும் எங்களோடு கூட இருக்கட்டும். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தர் செய்த. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த கரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெற்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்தருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Happy birthday to LOC. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless LOC. May God bless LOC.